ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டிபிளா பேசுகிறேன். ஆங்கில புத்தாண்டு பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பது பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு 1ஆம் தேதி திங்கட்கிழமை மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் சிவபெருமான் அனுகிரகத்தோடு அனைவருக்கும் சுபயோகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீங்க. நீதியின் மறுபக்கம் யார் என்றால் அது துலாம் ராசி அன்பர்கள் மட்டுமே. உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு புதுமையான விஷயங்களை உங்கள் வாழ்வில் கொண்டு வருங்க. வாழ்வில் வெளிச்சம் பிறக்கக்கூடும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மையான பலன்கள் இந்த ஆண்டில் வரிசையாக நாம் பார்க்கலாம். வேலை மற்றும் தொழில், அரசு வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு, விவசாயம், கல்யாண கனவு, காதல் ஆசை, புத்திரபாக்கியம், மாணவர்களின் கல்வி நிலைமை, வீடு மண்மனை யோகம், கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம் என அனைத்து விதமான கேள்விகளுக்கு விடை தரக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை, அதாவது தனக்கு இறுதி பயக்கும் அழிவை தரும் பகை குற்றமே. ஆதலால் அக்குற்றம் செய்யாமல் இருப்பதே நன்மை தரக்கூடுங்க. புத்தாண்டு பலன் சொல்லும்போது 9 கிரகங்களின் சஞ்சாரத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவர்கள் எப்படி உள்ளார்கள் என்று பார்த்து பலன் சொல்ல வேண்டுங்க. இந்த ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று பூர்வ புண்ணிய வழியே அதிகமான நன்மைகளை அளிப்பாருங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் துவக்கத்திலே ராசிக்கு 7ஆம் இடத்தில் நின்று உங்கள் ராசியை பார்ப்பது குரு பலம் கிடைத்து நல்ல பலன்களை அளித்து உங்களை வழி நடத்துவாருங்க. மேலும் சர்ப கிரகங்களான ராகு, கேது அவங்க பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேது பகவானும் இருப்பது பாவகிரகங்கள் மறைந்தால் மிக சிறந்த யோகத்தை அளிப்பார்கள். இந்த ஆண்டில் மறைமுகமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே ஆட்சி பலம் பெற்றிருப்பது சுப யோகமான ஒரு பலனை நிச்சயம் அளிப்பாருங்க. மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் மாற்றங்களை உங்களுக்கு தரக்கூடுங்க. பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே பிரம்மாண்டமான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு தொடரக்கூடுங்க. ஏன்னா தனக்காரகன் குரு பெருஞ்செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தாங்க. ஏன்னா அவர் ராசியை பார்ப்பதும் மேலும் குரு சுக்கிரன் ஒருவரை பார்த்து கொள்வது தேவைக்கு அதிகமான பண குவியலை உங்களுக்கு கொண்டு சேர்க்குங்க. ஆண்டின் பிற்பகுதியில் 8இல் குரு பகவான் மறைந்தாலும் லாட்ரி, ரேஸு, குதிரை பந்தயம், பங்குச்சந்தை போன்றவற்றில் வெளிநாட்டில் பணம் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடுங்க. வேலை மற்றும் தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் ஒருவருடைய தொழில் ஸ்தானத்தை சொல்லக்கூடியது. ஒருவருக்கு வரக்கூடிய வருமானம், புகழ், ஜீவனம், கௌரவம், வேலையை பற்றி சொல்லக்கூடியது. உங்கள் 10ஆம் இடத்தின் அதிபதி கடகச்சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த 12 ராசியை கடப்பதற்கு 27 நாட்கள் எடுத்துக்கொள்வார். 1, 4, 7, 10, 5, 9 இந்த ஸ்தானங்களில் இருக்கும்போது அதிகமான நன்மைகளை நிச்சயம் அளிப்பாருங்க. மேலும் இந்த ஆண்டு ஒருவரின் உழைப்பை சொல்லக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க. அவர் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை நிச்சயம் கொடுப்பார். தொழில் முன்னேற்றம் அடைவீங்க. புதிய தொழில் கை கொடுக்கும். கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகக்கூடுங்க. நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் ஜனவரி முதல் ஜூன் வரையில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களை நீங்கள் பெறுவீங்க. கூட்டாளிகளுடைய உதவியோடு நன்மையும் பெறுவீங்க. மேலும் சிறு குறு வியாபாரிகள், பால் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் விற்பனையாளர்கள், உணவு தயாரிப்பாளர்கள், பேக்கரி, சூடான பொருட்கள் விற்கக்கூடியவர்கள், கட்டிட வியாபாரிகள், செங்கல், மணல் மற்றும் இரும்பு எண்ணெய் துறையில் உள்ளவர்கள், வாகன ஏஜென்சியாளர்கள், மருத்துவ வியாபாரிகள், ஜவுளித்துறையில் உள்ளவர்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு ஆற்றலுடனும் ஆளுமை திறமையும் அதிகரித்து வருமானம், மனநிறைவை நிச்சயம் அளிக்கும். வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இட அதிபதி வைத்து சொல்லக்கூடியது 10ஆம் இடம் உங்களுக்கு சொந்த தொழிலை சொல்லக்கூடியதுங்க. 6ஆம் இடம் தாங்க அடிமை வேலை, அதாவது ஒரு இடத்தில் சென்று வேலை செய்வதை பற்றி 6ஆம் இடம் தாங்க சொல்லும். உங்கள் 6ஆம் இடத்தின் அதிபதி மீன குரு பகவான் அவர் 7ஆம் இடத்தில் நின்று ராசியை பார்ப்பதால் எந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்ய ஆசைப்பட்டீர்களோ அதே நிறுவனங்களில் நிச்சயமாக கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்தில் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. சரியான நேரத்தில் வேலையை செய்து முடித்தும் காட்டுவீங்க. பணியிட மாற்றம், பதவி உயர்வு ஆண்டின் பிற்பகுதியில் மே முதல் அக்டோபர் வரை காலம் பார்த்தீங்கன்னா உயர்வை அளிக்கும். கம்ப்யூட்டர் துறை உள்ளவர்கள், மீடியா துறை உள்ளவர்கள், மில் ஆலை வேலையாட்கள், நிதி நிறுவன பணியாளர்கள், மார்க்கெட்டிங் பணியாளர்கள் மற்றும் பல்வேறு துறையில் உள்ள அனைவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா பல சலுகைகளும் பணவரவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடுங்க. அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அரசு கிரகம் சூரியன் உங்களின் 11ஆம் இடத்து அதிபதி அவர் தாங்க. ராசிக்கு பகையானாலும் அவரின் காரகமான அரசு தேர்வில் உங்களை வெற்றி பெறச் செய்வார். கார்ப்பரேஷன் பணி, காவல்துறையினர், ஆசிரியர், வங்கித்துறையில் உள்ளவர்கள், ஆர்டிஓ பணியாளர்கள் மேலும் பல துறையில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்டின் முதல் பகுதியான ஜனவரி முதல் மே வரை காலகட்டங்களில் அரசு வேலை உறுதியாக்கப்படுங்க. ஆதித்ய கிரதயம் தினந்தோறும் சொல்லி வந்தால் நன்மை உண்டாகக்கூடும். விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு அறுவடை சிறப்பாக இருக்கும் ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கக்கூடுங்க. விவசாய கிரகம் சனி பகவான் 5இல் நிற்க இந்த ஆண்டு விளைநிலத்தின் வழியே விளைச்சல்கள் அதிகரிக்கும். நீர்வளமும் நிலவளமும் செழிப்பாகவே இருக்குங்க. நெல் பயிர், காய்கனிகள் மூலமாக நேரடியான லாபம் பெறுவீங்க. விவசாய கடன் தள்ளுபடியாக கொடுங்க. இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். விவசாய மக்களின் பஞ்சம் இல்லாமல் பணவரவு, மனநிறைவை அளிக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்குங்க. வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஆண்டின் துவக்கத்தில் கேது பகவான் 12ஆம் இட தொடர்பு. நீண்ட நாட்களாக வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கு காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். விசா அனுமதி ஒப்பந்தம் கிடைக்க பெறுவீங்க. கடல் கடந்த பயணம் மேற்கொள்வீங்க. உங்களுடைய குடும்ப கஷ்டம் நிச்சயம் தீரக்கூடுங்க. மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பீங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் மன அழுத்தத்தை கொடுத்தாலும் மாற்றம் நிச்சயம் இந்த ஆண்டு உண்டாக கொடுங்க. தொழில் செய்பவர்களுக்கு பன்மடங்கு லாபத்தை காண்பீங்க. நிரந்தர குடியுரிமையும் மாத வருமானமும் மகிழ்ச்சி அளிக்கும் ஆண்டாகவே இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு குருவின் பார்வை, அதாவது ஜனவரி முதல் மே வரை காலங்களில் பார்த்தீங்கன்னா குரு பலன் இருப்பதால் திருமணம் ஆகாத உங்களுக்கு இருமணம் இணையும் திருமணம் நடந்தேற கொடுங்க. அதிர்ஷ்டலட்சுமியின் அனுகூலம் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை ஏற்படக்கூடும். ஒருவரின் கர்மாவை கல்யாண வாழ்க்கையை அடுத்து கொண்டு செல்லுங்க. சுக்கிரன் குரு போன்ற சுபகரங்கள் தொடர்பு பார்த்தீங்கன்னா உங்களை தலை நிமிர செய்யும். பந்தலிட்டு பாயாசம் பரிமாறுவீங்க. கெட்டி மேலச்சத்தம் கொட்டும் இல்லத்தில். மேலும் முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயம் நடந்திருக்கிற காலகட்டங்க. உங்களுடைய குடும்பம் களை கட்டக்கூடும். கணவன் மனைவி இடையே சென்ற ஆண்டுகளில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தற்போது சமாதானமாகவே இருக்கக்கூடுங்க. ஏன்னா இந்த ராசியில் இருந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு வெளியே போகிறாரு. ராகு பகவானும் 7ஆம் இடத்துலேருந்து வெளியே போயிட்டாருங்க. தம்பதியர்கள் இடையே பார்த்தீங்கன்னா சலசலப்பு விலகி கலகலப்பு ஏற்படக்கூடும். விவாகரத்து வில்லங்கம் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் ஆண்டாகவே இருக்கக்கூடும். இல்லறம் நல்லறம் ஆகும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் புண்ணியம் செய்தவர்களுக்கே காதல் புனிதமாகிறது. அதனால்தான் காதலை 5ஆம் இடத்தில் வைத்தார்கள். பூர்வ புண்ணியம், உங்களுடைய புண்ணிய அதிபதி சனி பகவான், காதல் காரகன் சுக்கிரன் இருவருமே நட்பு கிரகங்க. எனவே ஆண்டின் துவக்கம் முதலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் கலைந்து போன காதல் உள்ளங்கள் ஒன்று கூடும். காதல் கனவுகள் இந்த ஆண்டில் நினைவாகக்கூடும். பெற்றோர்களுடைய முழு சம்மதம் கிடைக்கப்பெற்று காதல் கல்யாணத்தில் சென்று முடியக்கூடுங்க. மகிழ்ச்சியை நிச்சயம் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு அளிக்கக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இடைவிடாத முயற்சியும் உங்கள் திறனும் சேர்ந்து உங்கள் லட்சியங்களை வீடு நிலம் போன்றவற்றில் நிச்சயம் அமையக்கூடுங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஒருவருக்கு அமையக்கூடிய அடிப்படை வசதிகளை சொல்லக்கூடியது. உங்கள் 4ஆம் இடத்தின் அதிபதி மகர சனி பகவான் ராஜ யோகாதிபதியான அவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் பூர்வீக சொத்து, புதிய நிலம், அடுக்குமாடி குடியிருப்பு போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்கக்கூடுங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடும். புதுமனை புகுவிழா நடத்தி காட்டுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை அனைத்துமே நிறைவேற்றி காட்டுவீங்க. விலையுறந்த பொருட்கள், தங்க நகை, ஆடை பெண்களுக்கு நிச்சயம் அமையக்கூடுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. சுக்கிரன் சனி போன்ற கிரகங்கள் உங்களை மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டு வைத்து கொள்ளுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கல்வி கிரகமான குரு புதன் இருவருமே ராசியை தொடர்பு கொள்வதால் தேடி பெற வேண்டியது கல்வி, நாடி வர வேண்டியது மரியாதை. எனவே இந்த இரண்டும் உங்களுக்கு கௌரவத்தை அளிக்கும். பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து காட்டுவீங்க. நல்ல யோசனைகளும் ஆழ்ந்த சிந்தனையும் வாழ்க்கையில் உங்களை உயர்த்துங்க. உயர்நிலை கல்வி முனைவர் பட்டம் இந்த ஆண்டு வாங்கி மகிழ்வீங்க. பெருமை அடைய செய்வீங்க பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் பிள்ளை பெரு தாமதமான தம்பதியர்களுக்கு இந்த ஆண்டு புத்திரக்காரகன் குரு மற்றும் உங்களுடைய பூர்வ புண்ணிய அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று உங்களுக்கு குலதெய்வம் மற்றும் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவாங்க. புண்ணியம் கணக்கிலிருந்து பிள்ளை வரத்தை அளிப்பாங்க. வீட்டில் மங்கள சுப நிகழ்ச்சிகளான சீமந்தம், வளையகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறக்கூடுங்க. அப்பா அம்மா என்று அழைக்கக்கூடிய அன்போடு அரவணைக்க குழந்தை செல்வம் கிடைத்து ஆனந்த கண்ணீரில் நீங்கள் நனையக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும். உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதாலும் சற்று மருத்துவ செலவை கொடுப்பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் போன்றவற்றை குறிப்பது ராகு பகவான் தான். ஆண்டின் துவக்கத்தில் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு ராகு பகவான் நிச்சயம் உதவி செய்வாருங்க. மேலும் குரு பகவான் பார்வை இருப்பதால் உடல்நிலையை பற்றி கவலை நிச்சயம் விலகக்கூடுங்க. உடற்பயிற்சி செய்தாலே போதுமானது. வயதானவர்களுக்கும் இளவயதில் உள்ள அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மெல்ல குறைந்து துள்ளி விளையாடும் காளைகளை போல மகிழ்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க. கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிர பகவான் அவர் ஆட்சி பெற்று ஜனவரி முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை அளிப்பாருங்க. உங்களுக்கு இந்த ஜூன் வரையிலான காலகட்டங்களில் குருவின் பார்வையும் ராசி கிடைப்பதால் சினிமாவில் நீங்கள் சாதிப்பீங்க. புதிய பட வாய்ப்பின் மூலம் பிரபலமும் ஆவீங்க. விஐபி லிஸ்ட்டில் வருவீங்க. நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், மேக்கப் மேன், நடன இயக்குநர்கள், எடிட்டர் என அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கு விருது பட்டம் வாங்கி மகிழ்ச்சியுடன் இந்த ஆண்டை கொண்டாடுவீங்க. புதுமையும் உங்கள் திறமையும் கலந்து வெற்றியை தரக்கூடியது 2024ஆம் ஆண்டு. அரசியலில் உள்ள நண்பர்களுக்கு இந்த ஆண்டு சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்களுமே ஒருவருடைய அரசியலில் ஜொலிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்க. உங்களுக்கு இவர்கள் ஆண்டின் துவக்கத்திலேருந்து ராசிக்கு ஒன்றோடு ஒன்றாக தொடர்பு கொள்வதால் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டங்களில் அரசியலில் புதிய களம் காண்பீர்கள். பதவி உயர்வு தேடி வரக்கூடிய காலமாக இருக்கக்கூடுங்க.
மக்களுடைய ஆதரவு நிச்சயம் சனி பகவான் 5ஆம் இடத்தில் நிற்க மக்கள் போற்றும் தலைவனாக மாறுவீங்க. கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, தொழிற்சங்க தலைவர் என தொடர்ந்து உயர்வை அளிக்கும் ஆண்டாகவே இருக்கக்கூடும். மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மலைகளை தகர்த்து மகத்துவமான வெற்றி பெறக்கூடிய ஆண்டாகவே அமையக்கூடும். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் என்ன திசை, என்ன புத்தி நடக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். அதுவும் சரியாக இருந்தால் 100% நலனை ஆண்டு பலன் நிச்சயம் கொடுக்கக்கூடுங்க. பொது வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு, லட்சுமி குபேரர் வழிபாடு செய்து வாருங்கள். குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யுங்கள். ஏழை மக்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தானம் செய்யுங்க. தானத்தில் சிறந்தது கல்விதானம், அன்னதானம் இரண்டுமே செய்து வாருங்கள். நலம் பெறுவீர்கள். தர்மத்தின் வழியே செல்ல கர்மவினை அகலக்கூடும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.